ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ப்ரோக்கோலி வச்சு ஒரு சூப்பு தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக. அதுக்கு தான் வந்து ஒரு தக்காளியும் ஒரு கேரட்டும் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரோக்கோலியும் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துடலாம். இதில் கூட பூச்சி இருந்தால் இருக்கலாம். சால்ட் கொஞ்சம் லைட்டாக, ஒரு மஞ்சப்பொடி லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூனு. இது வந்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸில் எடுத்துடலாம். ஹாட் வாட்டர்லேருந்து நாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து அலம்பி எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி வந்து ஒரு தரமாவது அலம்பி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு கேரட் இது அதில் சேர்த்துருவோம். 2 கப்பு வந்து வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு வேகட்டும். வெந்த பிறகு நாம் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பூண்டு சேர்த்து தாளிச்சிடலாம். மஞ்சப்பொடி வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு இலை சேர்த்துக்கோங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணும்போது எடுத்துடலாம். நம்ம 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். வெந்துடுச்சு. இப்போ வந்து ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இலையை வந்து எடுத்து போட்டுடலாம். இந்த வாட்டரை தண்ணி கீழே கொட்டாமல் இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு, கிரைண்ட் பண்ணியாச்சு. தக்காளி போடவை கலர் மாறிடுச்சு. வெறுமனே நம்ம வந்து ப்ரோக்கோலி போட்டு கூட செய்யலாம். ஒரு வாணலியில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து இதில் சேர்த்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கலனா கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் போடலனா கூட நல்லாயிருக்கும். இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.